இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் என்னெல்லாம் அசிங்கப்பட வேண்டியிருக்கோ. கல்யாணமே முடிஞ்சு போச்சு, இன்னும் இந்த பொண்ணு இங்கே சுத்திக்கிட்டு இருக்கு. எப்படிதான் இந்த மாதிரி எல்லாம் இருக்க முடியுதோ? ச்சே. ஷோ. என்ன பாக்குற? தெரிஞ்சேதான் நான் காலை உள்ள விட்டேன். இங்க பாரு, நாங்க சொன்னது சொல்லாதது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? அதுதான் உனக்கும் நல்லது, உங்க அண்ணனுக்கும் நல்லது. யோ, என்னையா என்னென்னமோ சொன்ன? எல்லாமே சொதப்பிருச்சேயா? அண்ணே, அந்த தமிழுக்கு நம்ம எவ்வளவு தடைய உருவாக்குனாலும் அவ அதை ஈஸியா உடைச்சு போட்டு வந்துடுறானே. அப்படியே எங்க அத்தை மாதிரி. அப்படியே வாசல்ல உட்கார்ந்து இந்த மன்னர்களுக்கு எல்லாம் துதி பாடுவாங்கல்ல, அந்த மாதிரி பாடிட்டே இரு. போயா, நீயும் உன் பிளானும். உன்னை நம்புனல்ல, என்ன சொல்லணும்? இதுக்கு மேல இங்க இருந்தா எனக்கு தான் அசிங்கம். அண்ணே, ஆமா, இவர் பிளான் போட்டு போட்டு அப்படியே பலமுறை கிழிச்சிட்டாரு. எத்தனை வருஷமா அவங்களை கீழே தள்ளணும்னு பாக்குறீங்க, முடியல. பிளான் போடதான் முடியும். அது சொதப்புனா நான் என்ன செய்யறது? ஏன்பா தம்பி, குறிஞ்சி சருக்கு கொஞ்சம் ஜூஸ் எடுத்துட்டு வா. பரவாயில்லையே, ஒரு வீட்டுக்கு வேலைக்கு வந்துட்டு முதலாளி பேரனையே கரெக்ட் பண்ணி மருமகளாகி வீட்டுக்குள்ள வந்திருக்கேன்னா அதெல்லாம் பெரிய சாதுரியம் தான் தமிழ். சின்ன வயசுலயே நல்ல தெளிவா இருக்க, பெரிய ஆளா வருவ. என்ன சார் இப்படி எல்லாம் பேசினா நான் ரொம்ப அவமானப்பட்டு தொலை குனிஞ்சு நிப்பேன்னு பாக்குறீங்களா? யாரு சொல்ற வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், யார் வார்த்தைய உதாசனப்படுத்தணும்னு எனக்கு ஒரு வரமுறை இருக்கு சார். எனக்கு இதெல்லாம் எங்க ஜனாமா சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்படியா? ஆமா, வேற என்னெல்லாம் உங்க ஜனாமா சொல்லி கொடுத்திருக்காங்க? அதெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனா நீங்க கத்துக்க வேண்டியது ஒண்ணு இருக்கு. நம்ம வேலையை விட்டுட்டு அடுத்தவங்க பஞ்சாயத்துல மூக்கு நுழைக்க வந்தீங்க. அப்படிலாம் பண்ணா உருப்பிடவே முடியாது. நம்ம கையில இருக்கிறது எல்லாமே நம்ம கையை விட்டு போயிடும். என்ன சார் புரியலையா? இன்னைக்கு உங்க டெண்டர் என்னாச்சுன்னு தெரியுமா? ஓ, மறந்துட்டீங்களா? அடுத்தவங்கள பழி வாங்குறத விட்டுட்டு உங்க வாழ்க்கைய பத்தி யோசிச்சீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 24 மணி நேரமும் பழி வாங்குறதையும் அடுத்தவங்களுக்கு கெடுக்கிறத பத்தி மட்டும் யோசிச்சா இதோ இப்படிதான் இப்படிதான் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கணும். எப்படா ஜனாமா விழுவாங்க, கை தட்டி சிரிக்கலான்னு பாத்தீங்கல்ல. நேத்து உங்க முட்டை கான்ட்ராக்ட். என்ன புரியலையா? முட்டை கான்ட்ராக்ட் எல்லாம் உடைஞ்சு போச்சு. நீங்க வேணா போன் பண்ணி என்னாச்சுன்னு கேளுங்களேன். டேய், டெண்டர் என்னடாச்சு? ஐயா, வழக்கமா நாம எடுக்கிற டெண்டரை ஜனாமா எடுத்துட்டாங்க. டேய், எப்படிடா? இல்லைங்கய்யா, நீங்க வரல. எங்களுக்கும் எவ்வளவு வரைக்கும் கோட் பண்ணலான்னு அளவு தெரியல. அதான் அவங்க ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க. டேய், போய்டா போன. சார், இதுக்கே இப்படி அதிர்ச்சியானா எப்படி? சார், கொஞ்சம் அங்க பாருங்க. என்ன ஏன் இடத்துக்கு வந்து என்னையே அசிங்கப்படுத்தலான்னு பாக்குறீங்களா?
ஆமா, நான் ஏன் உங்களை இங்க அலோவ் பண்ணேன்னு தெரியுமா? மா மா நான் நான் சொல்றேனே. ம், ஆக்சுவலா குறிஞ்சி சார், நாங்க உங்களை ஹைஜாக் பண்ணி உங்களை நாங்க இங்க வர வச்சுட்டு உங்க டெண்டரை நாங்க தூக்கிட்டோம். நீங்க மட்டும்தான் கிரிமினலா யோசிப்பீங்களா? ஆ, உங்கள மாதிரி ஆளுங்க கிட்ட நாங்களும் கொஞ்சம் உங்க வழியில யோசிச்சதானே சார் நாங்க டீல் பண்ண முடியும். ம்? சார் பார்த்து கொஞ்சம் முன்னேற வழிய பாருங்க. காம்படிஷன் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. லைஃப் ரொம்ப போர் அடிக்குது சார். ஜனமா, ம், நம்ம சாப்பிடலாமா? ம். ம். ஏய், ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்டமா போடுறீங்க. உங்களை அடக்கி காட்டுறேன். எப்படி ஒரு தமிழை நான் பார்க்கணும்னு நினைச்சனோ அப்படியே மாறி வந்திருக்கேன். உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை வீண் போகல. இல்ல ஜனாமா, கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமோ? தமிழ், இல்ல ஜனாமா, இன்னைக்கு நடந்ததெல்லாம் சிபி சாரோட கோவத்தை இன்னும் உசுப்பேத்தி விட்ட மாதிரி ஆயிருக்கும்ல. கண்டிப்பா இதுக்கு சிபி சார் ரியாக்ட் பண்ணுவாரு. அவ்வளோ பெரிய மாஸ் என்ட்ரி கொடுத்துட்டு அத தப்புன்னு வேற யோசிக்கிறியா? அதுக்கு இல்ல ஜனாமா, சிபி சாரோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு ஒண்ணு இருக்குல்ல. சிபி சார் என்னை இப்படி எதிர்பார்த்திருக்க மாட்டார்ல. தமிழ், உனக்குன்னு ஒரு குணம் இருக்கு. அத நீ என்னைக்கும் எந்த சிச்சுவேஷன்லயும் அழுக்க கூடாது. உன்னை காயப்படுத்துறவங்க அந்த குணத்தால ஹர்ட் ஆனா அது தப்பில்ல தமிழ். இங்க எல்லாரும் உன்னை ஹீரோயினா பார்க்கணும், இல்ல வில்லியா பார்க்கணும். எந்த சிச்சுவேஷன்லயும் நீ விக்டமா இருக்கவே கூடாது தமிழ். நீ மனுஷங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? இங்க எல்லா பிரச்சனையும் அன்பால சரி பண்ணிட முடியாது. கோவப்படுற இடத்துல கோவப்படணும், அன்பை காட்டுற இடத்துல அன்பை காட்டணும், அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்கணும். அப்பதான் திருந்துவாங்க. அதனால நீ இப்ப எடுத்திருக்க வழி ரொம்ப சரியான வழி.